அட்லிக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு இப்போ பலருமே இந்த கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்காங்க. அட்லி தமிழ்ல நிறைய ஹிட் படங்கள் கொடுத்தாலும் ஹிந்தி சினிமால அறிமுகமாகி முதல் படம் மிகப்பெரிய ஹிட். ஆனா அதுக்கப்புறம் அவருடைய படம் ஃபிளாப் ஆனது பலர் மத்தியிலையும் பேசும் பொருளா மாறி இருக்கு. 1000 கோடிக்கு மேல முதல் படம் வசூலித்தாலும் அடுத்த படம் இவருக்கு இப்படி ஆகிட்டே அப்படின்னு பலருமே பேச தொடங்கியிருக்காங்க. சல்மான் கானுடன் அட்லி கூட்டணி சேரிருப்பதா தகவல் வந்துச்சு. ஆனா அது 500 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட இருக்க அந்த படம் இப்போ டிராப் ஆகி இருக்கிறதா வெளியாகி இருக்கு செய்திகள். முதல்ல இந்த படத்துல ரஜினிகாந்தோ இல்ல கமலஹாசனோ முக்கிய ரோல்ல நடிக்க முயற்சி நடந்துச்சாம். ஆனா அட்லி தன்னுடைய படத்துல ஹாலிவுட் நடிகரான வில் ஸ்மித் நடிக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினாரா. அதற்கான முயற்சியையும் அட்லி சல்மான் மேற்கொண்டதா தெரிய வருது. ஆனா ரஜினி கமல் மாதிரி தென்னிந்திய நட்சத்திரம் யாரும் இல்லாம அந்த படத்தை தயாரிக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயக்கம் காட்டுறதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுதான் படம் டிராப் ஆக காரணம் அப்படின்னு கூறப்படுது. அட்லிக்கு ஆசை இருக்கலாம், இது பேராசையால இருக்கு அப்படின்னு பலரும் இப்போ இந்த விஷயத்தை தான் பகிர்ந்துட்டு இருக்காங்க.